சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு நல்ல உணர்வு கொடுத்துருக்கிறார், அழுகுறது. அழுகை என்பது குட் தெரப்பி கிவன் பை காட். கதவை பூட்டிட்டு நடந்த சம்பவம், உங்களை ஆட்டி படைக்கிறவர்கள் இதெல்லாம் மனசில் நினச்சி நல்லா அழுவுங்க. எல்லா பாஸ்டர்னு சொல்லுவாங்க நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு, இந்த ஆள் சொல்கிறாரு நல்லா அழுவுங்கன்னு. இந்த ஆள் ரெண்டையுமே சொல்கிறாரு. அழுதுட்டு மூஞ்ச கழுவுங்க. அழுதவங்களுக்கெல்லாம் தெரியும், அழுது முடிச்சோன்னா உங்கள் சரீரமே ரொம்ப லகுவாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அது வேணும் நம்ம வாழ்க்கையில். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா செத்தப்பே நான் சாகலை. நீ எல்லாம் மனுஷனே இல்லை. எங்கள் அப்பா செத்தப்போ நான் அழவே இல்லை. கல் மனுஷன், கல் மனுஷன்லாம் செய்யக்கூடாது. ஒன்று கல்லாக இருக்கணும், இல்லை மனுஷனாக இருக்கணும். கல்லும் மனுஷனும் சேர்ந்துருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. நல்லா அழுவுங்க, மூஞ்ச கழுவுங்க, அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிங்க. ஆமென், அல்லேலூயா. No one will take you out except you. உங்கள் பிரச்சனைக்குள்ளேருந்து உங்களை வெளியே எடுக்க யாராலும் முடியாது. உங்களை காப்பாற்றிக்கிடணும்னா அது உங்களால் மாத்திரம்தான் முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வெளியில் வரணும்னா யாரோ ஒரு ஆள் உங்களை இழுக்க முடியாது. ஆண்டவருடைய துணை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கிறது. அதை மனசில் நினச்சிட்டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபெயிலியர்ஸ். அந்த கடந்த கால போராட்டங்களை விட்டுட்டு வெளியே வாங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க, அல்லது ஒரு டைரி எடுத்துடுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னென்ன அப்படின்றத லைனாக எழுதுங்க. இந்த சிக்கல் வருவதற்கு என்னெல்லாம் காரணம், இந்த பிஸ்னஸ் தோல்விக்கு என்னெல்லாம் காரணம், இந்த வாழ்க்கையின் தோல்விக்கு என்னெல்லாம் காரணம், ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியருக்கு என்னெல்லாம் காரணம். ஜஸ்ட் ரைட் இட் டவுன் அண்ட் இவால்வேட் யுவர் செல்ஃப். இதெல்லாம் நம்ம செய்கிறதே இல்லை, ஆனால் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் சில பேர் வெளியே வந்தது போல் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வெளியே வந்தது போல் நடிப்பதற்கும் வெளியே வருவதற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வெளியே வந்தது போல் சில பேர் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் நான் மறந்துட்டேன். இல்லை, உங்களால் புதிய காரியத்தை ஆரம்பிக்க முடியாததுக்கு காரணம் நீங்கள் இன்னும் பழையவைகளை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பழையவைகளை விட்டு வெளியே வந்திருந்தால் புதிய வாழ்க்கையை நிச்சயமாய் தொடங்குவீர்கள். அப்படி தான் ஒரு மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக்ட் லைக் நத்திங் ஹேப்பன். அடுத்தவங்களுக்கு முன்னாடி எதுவுமே நடந்தது மாதிரி தெரியாமல் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை எழுத ஆரம்பியுங்கள். எழுதி வச்சிருக்கிறத எடுத்து பாருங்கள். இவைகள் வரும்போது அவைகளை தாண்டி செல்ல பழகுங்க. கடைசியாக சில எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி நடக்க வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். the same situation, the same kind of personality is crossing my life again. உங்கள் வாழ்க்கையை தோல்வியடைய செய்த, உங்கள் வாழ்க்கையை சூறையாடி போட்டு, உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக புயல் வர காரணம் இருந்த அதே பர்சனாலிட்டி மாதிரியே வேற ஒருவன் வரும்போது உங்கள் டைரியில் நீங்கள் எழுதி வச்சுருக்கிறது ஞாபகத்துக்கு வரையும். நீங்கள் உங்களை அந்த இடத்த விட்டுட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. இவைகளை நாம் செய்ய வேண்டும். ரொம்ப நாள் உள்ளே இருந்தீங்கன்னா அநேக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவீர்கள். ரொம்ப நாள் சோர்ந்து போய் தனி அறையில் இருப்பீங்கன்னா உங்களை நீங்களே எடுக்க முடியாத பாவங்களுக்கு அடிமையாவீர்கள். நிச்சயம் அது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. மூணாவது, பிளான் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த நகர்வை தீர்மானியுங்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நிறைய அனுபவத்தை அனுபவிச்சிட்டீங்க, அப்படி தானே? ஏற்கனவே நீங்கள் தோற்று போனதுனால, விழுந்து போனதுனால அடுத்த நகர்வை ரொம்ப கேர்ஃபுல்லாக நகர்த்துங்கள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்லா தீர்மானித்து, அதனால தான் பாஸ்டர் நான் நகராமல் அப்படியே இருக்கேன், நல்லா தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருஷம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே உட்காந்துருந்தா நீத்து போயிடும். தீர்மானம் எடுக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். தீர்மானம் எடுங்க. எந்த உறவு வேணும், எந்த உறவு வேண்டாம் என்பதை சீக்கிரமாய் தீர்மானியுங்க. எது வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும், எது வாழ்க்கையில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாய் தீர்மானியுங்க. Be careful for your next step. Don't reveal everything to all. Some of you move should be very secret.
எல்லா திட்டங்களையும் மனிதர் அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை நான் அதை செய்ய போகிறேன்டா, மச்சி நான் அதை செய்ய போகிறேன்டா, அது நடக்கவே நடக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் சீக்ரெட் இன் அ சீக்ரெட் பாக்ஸ். சில காரியங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, எக்ஸப்ட் யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் ஹஸ்பண்ட். எல்லார்ட்டையும் எப்போ பார்த்தாலும் நான் அதை அப்படி தோத்துட்டேன், நான் இப்படி செய்ய போகிறேன் சொல்லாத. சில ரகசியங்களை உன் மனசை விட்டு ரிவீல் பண்ணாத. நீ செய்ய போகிற காரியத்துக்கான ஞானத்தை பெற்றுக்கொள். நல்ல காரியங்களை படிக்கிறதற்கு நேரத்தை செலவு செய்யுங்கள். எல்லாவற்றையும் குறித்த ஒரு விரிவான ஞானத்தை சேகரித்துக்கொள். டிசிப்ளின் யுவர் லைஃப். அடுத்த நகர்வுக்கு முக்கியமான தேவை உன் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்து. நெறிமுறைப்படுத்துவது என்பது எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? காலையிலே எழும்புவதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். The first step our discipline in your life is start with early morning devotion. அதிகாலையில் நீ எழும்புறது. எந்த பெண்ணாவது காலையில் 6 மணிக்கு மேலே வீட்டில் தூங்கிட்டு இருக்கனா, உன் புருஷன் சீக்கிரமாக அவன் வேலையை இழக்குவான். உன் பிள்ளை ஊர்லேயே முட்டாளாக வளரும். உன் வீட்டில் சாப்பாட்டு பானையில் சாப்பாடு சீக்கிரமாக இல்லாமல் போகும். இதெல்லாம் நான் சொல்லலை, நீதிமொழிகளில் சோம்பேறிக்கு வரப்போகிற தண்டனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கையை சரிமுறைப்படுத்த நீ தீர்மானிக்கலைன்னா உன் தோல்விகளுக்கு அது மிகவும் சாதகமானவைகளாய் மாறிவிடும்.